அட போங்க, ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டர் பேசிட்டாங்க. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும், நைட்டு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டாலும், இந்த மாதிரி ஒரு ஃபோன் காலால என் வாழ்க்கையே வந்து இப்படி தலைகீழ ஆகும், இல்ல இப்படி வாழ்க்கையை புரட்டி போட்டு நான் நினைச்சே பார்க்கல. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ அப்படி என்ன பேசிருக்காங்கன்ட்டு நீங்க போய் வீடியோல போய் பார்த்துட்டு வாங்க. A few minutes later. ஹலோ 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 சொல்லுங்க மேம். மேம் இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டீங்கல்ல, ஆமாம் மேம் சொல்லுங்க. நீங்க அந்த ஆயில் அமுச்சு விடுங்க. அது எப்படி இருக்கு நாங்க பாக்குறோம், பார்த்துட்டு நாங்க ஆர்டர் பண்றோம். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேங்க மேம். ஓகே மேம். ஆனா நீங்க இப்ப கொடுத்தது ஒரு 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு தான் அதுக்காக தான் இப்ப நான் கால் பண்ணேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் அது வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு 7,000 8,000 அந்த மாதிரி நாங்க ஷேக் ஆர்டர் பண்ணி நாங்க அது சாப்பிட்டு வந்தோம். அதுலயுமே வந்து சாப்பாடு கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கு நைட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா வந்து நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ ரொம்ப மச் நன்றி, மேம். ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து இது எனக்கு அமௌண்ட் எங்களுக்கு கம்மி. ரெண்டாவது இதுல வந்து பெருசா நம்ம வந்து சிரமம் இல்லை. ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ரிஸ்க் கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே ஆனா மேம். நல்லா இருக்கு. இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 7 நாள் தான் ஆகுதுங்க. நான் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன். நேற்று எல்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா. ஓகே மேம். இதுவே நல்லா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்லா ரிசல்ட் 7 நாள்ல தெரியுது. அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சரி, அதான் நீ கால் பண்ணேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்துருச்சுங்க. ஓகே மேம். அது மாதிரி இதுக்கும் நம்ம இதுவும் ஆயில் நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள்ல வந்துருமா, சரி நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணோம். ஓகே மேம். சூப்பர், ஓகே. நன்றி நன்றி. நல்ல ஒர்க் பண்றீங்க. இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் அதை வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போறது, ஜிம்முக்கு போறது, இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த ஷேக் எடுக்கிறது, நிறைய இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப பெட்ரு. ஆனா நீங்க பண்ற ஒரு வேலைக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி தான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய வீடியோலாம் நாங்க டெய்லி பாக்குறோங்களா யூடியூப் சேனல்ல. டெய்லிக்கு நான் சும்மா ஒரு தச்சம்லாம் நாங்க பார்க்கும்போது தான் பார்த்தோம். உங்களுடைய அரியலூர் மாவட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நானே யோசிச்சேன், என்னடா பரவாயில்ல, இது நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் லாஸ் குறையில, இதுல குறையுமான்னு எனக்கு ஒரு டவுட். சரி ஒரு பாப்போமே, எப்படி நம்ம சாப்பிட்டு பாக்கலாமேன்னு சொல்லிட்டுதான் ஒரு சேஞ்சுக்காக ஒரு 250 ml வாங்கினாங்களே. ஓகே ஓகே மேம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கு மேம். 1 மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும் மேம், ரெடியூஸ் ஆகுறது. இப்ப நம்ம நைட்டு சாப்பிடல மேம். நைட் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்க போகும்போது காலையில நல்லா பசிக்குது. அந்த காலையில நம்ம வெறும் வயிற்றுல இதை நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம காலையில மதியானம் இந்த மாதிரி சாப்பிட போகும்போது சாப்பாடு வந்து கண்ட்ரோலா எடுக்குது நமக்கு. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம சாப்பிடும் பாருங்க, அது வேண்டாம். அதே போல நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கு, எரிச்சலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இந்த பவுடருக்கும் நம்ம இது சாப்பிடுறதுக்கும் தேவையில்லாம சாப்பிடுற மாதிரி கரெக்டா இருக்குங்க. கண்டிப்பா மேம். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றிங்க. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க எனக்கு பிட் லாக் போட்டு விடுங்க மேம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மேம், நான் அந்த ஹேர் ஆயில் டீடைல் அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. ஓகே மேம். ஓகே, தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஆடியோ கேட்டிருப்பீங்கல்ல, ரொம்ப வியப்பா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பெரிய மிராக்கிள் சொல்லலாம். இது எல்லாருக்கும் வந்து இப்படி நடந்துருமான்னு தெரியல. என் லைஃப்ல நடந்திருக்கு. கண்டிப்பா நான் பட்ட இந்த கஷ்டம், உழைப்பு, அது எல்லாத்துக்கும் கடவுள் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் இந்த ஒரு நாள்ல. அதுதான் அந்த சந்தோஷத்தை தான் அப்படி சொன்னேன், இது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எல்லாமே உங்களால தான், உங்களுடைய சப்போர்ட்டால தான் இப்படி நடந்திருக்கு. இது என்ன நினைச்சே பார்க்க முடியல. உண்மை இது எல்லாமே ஒரே நாள்ல வந்ததா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. சத்தியமா என் லைஃப்ல என் வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்கேன் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விளையாட்டுத்தனமா தான் ஸ்டார்ட் பண்ணேன், போகுமா போவாதா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்பரா நம்ம சொல்ற வார்த்தையை காப்பாத்துறது இல்லை. என்னன்னா இப்ப நம்ம ஸ்வீட்டி டிவிலேயே வந்து விளாக் வந்து டெய்லி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு அந்த டைம் இல்லை, ஏதாவது சிக்கல் வந்துட்டு இருக்கும், அதுவே ப்ராப்பரா பண்ண முடியல. ப்ராடக்ட்லாம் நம்ம நம்பி யாரும் வாங்குவா, எப்படி இதெல்லாம் போகுங்கிற ஒரு அந்த தாட் இருந்தது. ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் அது இருக்கிறது தான், எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா என்ன நம்பி இவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து நம்ம குட் பேபி டீம் ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகும்,
இப்படிலாம் வந்து ஃபீட்பேக் எல்லாரும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அந்த சிஸ்டர் பேசுனதை கேட்டிருப்பீங்க, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அப்படி பேசியிருக்காங்க. என்கிட்ட வர ஃபோன் கால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறது, நான் வந்து கார்பரேட் கம்பெனில எக்கச்சக்கமான அமௌண்ட் செலவு பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய பேமெண்ட் மொத்தமும் போயிடுச்சு, என்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரியாம, என்னோட சன்னுக்கு தெரியாம. இந்த மாதிரி வந்து நான் மறைஞ்சு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி அதுல இருந்து ப்ராடக்டை வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணியும் வெயிட் லாஸ் நல்லா பண்ணுச்சு. விட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு 10 கிலோ ஏறிடுச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எடுத்துக்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அதான் சொல்றது. ஆனா நம்ம ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அது ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 3 கிலோ மட்டும்தான் குறைக்கணும்னா 1 மந்த் எடுத்துக்கிட்டு விட்டுட்டாலும் கரெக்டா மெயின்டைன் ஆகுதுங்கிறாங்க. அதுதான் முக்கியங்க, இது பெரிய சக்சஸே அதுதான். ஸோ அந்த ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக்கால என் லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன். இதுதான் வேற லெவல், உண்மையா தரமான சம்பவம் இதுதான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாத்தையுமே காரணம் நீங்க தான். ஸோ முன்னாடி அப்படி பேசியிருந்தேன், இப்போ ரொம்ப ஹாப்பியா பேசுறேன்னா அதுதாங்க அதான் ஒரு விஷயம். ஏன்னா அமேசான்ல நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, அண்ட் நார்மலா நம்ம அனுப்புற ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. அண்ட் இது மற்றவங்களுக்கு வந்து பெரிய சாதாரணமா ஒரு விஷயம் கூட இருக்கலாம், நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ரேஞ்சுக்கு நம்மள நம்பி ஒரு ஆர்டர்ஸ் வரதும் கடவுளோட கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. அதனால இது எல்லாமே உங்களால தான். இந்த மிராக்கிள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா உங்களுக்காக இதை விட இன்னும் செம்மையான ப்ராடக்ட் ஹோம்மேடா எந்த வித கெமிக்கல் இல்லாம உங்களுக்காக அடுத்தடுத்து ஒன்னொன்னா நான் ரெடி பண்ண போறேன். என்னுடைய முழு உழைப்பு எல்லாமே கண்டிப்பா இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் எனர்ஜியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதாவது எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் தான் வரும்னு சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷத்துல ஆனந்த சோகத்துல இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் அந்த ஆடியோவும் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சு போயிருக்குங்க. முக்கியமான விஷயம் அதுதான். கிட்டத்தட்ட எவ்வளவு ஆர்டர்ஸ் தெரியுமா ஒரு நாளைக்கு?